எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ் பெர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் எலக்டோரல் ரோல், அதாவது வாக்காளர் பட்டியலை தயாரிக்கக்கூடிய முழு அதிகாரமும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் 324 இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் மேலும் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி எலக்ட்ரல் ரோல் வந்து கண்டிப்பாக இசிஐ வந்து தயார் பண்ணுவாங்க. இதற்காக அவங்க எவ்ரி ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அப்புறம் கான்ஸ்டிடியூன்சி லெவலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்னு வராங்க. இவங்க தான் அவங்களுக்கு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அசிஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணுற வேலை எல்லாமே பிஎல்ஓஸ் பார்க்குறாங்க. செக்ஷன் 16 ஆஃப் ஆர்பி ஆக்டின் படி நான் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் ரோலில் வந்து என்ரோல் பண்ண முடியாதுங்க. செக்ஷன் 19 படி 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அப்புறம் அந்த கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கக்கூடிய ஆர்டினரி சிட்டிசன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ரோலில் என்ரோல் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. செக்ஷன் 21 இந்த ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோலை பற்றி பேசுங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன் எலக்ட்ரல் ரோல் ரிவிஷனை வந்து நடத்துகிறாங்க அப்படின்றதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 20 வருடமாக மக்கள் வந்து அர்பனைசேஷன் அண்ட் மைக்ரேஷன் காரணமாக நிறைய அடிஷன்ஸ் அண்ட் டெலிஷன்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு, மேலும் எவ்ரி இந்தியன் சிட்டிசன் தான் இதில் வாக்களிக்கிறாங்க அப்படின்றத உறுதி பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆரை வந்து நடைமுறைப்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இந்தியா முழுவதும் நடைபெறுதுங்க. சில இடத்துல முடிஞ்சிருக்குது. இப்போ தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்காலில் இது வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நாட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், இது மக்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.